யார் அரசராக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் 12 மாதம் 1 வருஷம்தான் இருக்கணும். ஆனால் அந்த அரசராக இருந்தாங்கன்னா அந்த 1 வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா ராஜ மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, உடை, பணம் எல்லாமே இருக்கும். கௌரவமாக இருக்கலாம், ஊர்வலம் போகலாம், நல்ல பெருமையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கலாம். அந்த 1 வருஷத்துக்கு அப்புறம் அவங்கள கொண்டு போய் பக்கத்தில் ஒரு தீவு இருக்குது, அந்த தீவில் கொண்டு போய் விட்டுருவாங்க. அந்த மாதிரி டைமில் அங்கே இருந்த அரசர்கள் எல்லாமே வருத்தப்படுவாங்க, வேதனைப்படுவாங்க, துக்கப்படுவாங்க, அழுவாங்க. இதுதான் அங்கே நடைமுறை. 12 மாதம் நீ ராஜாவாக இருக்கலாம், உனக்கு எல்லா மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, உணவு எல்லாமே அரண்மனை நீ பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ராஜாவாகிறேன்னு சொல்கிறான். அடுத்த நாளே அவனுக்கு ராஜாவாக அவனை அரசபையில் உட்கார வைக்கிறாங்க. மந்திரிகளுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். என்னடா யாருமே தீவுக்கு போக மாட்டேன்னு சொல்லுவாங்க, அழுவாங்க, வேதனைப்படுவாங்க, இவர் 8 மாதத்துலேயே தீவுக்கு போகிறேன்னு சொல்கிறாரு. அப்படிலாம் விட முடியாதுங்க. 12 மாதம் முடியட்டும், இன்னும் 4 மாதம் இருக்குது, 4 மாதத்துக்கு அப்புறம் உங்களை கொண்டு போய் அங்கே விடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம போகிறது அந்த நாட்டுக்கு நான் ராஜாவாக போகிறேன், அதுக்காக தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம், அதனால தான் நான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த மந்திரிகளுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம்.